அன்பர்களே, இன்று வளர்பிறை சஷ்டி, குமரமலை ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் புதுக்கோட்டையிலிருந்து காரையூர் செல்லும் வழியில் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குமரமலையில் அமைந்துள்ளது. அடிவாரத்திலிருந்து 45 படிகள் ஏறி சென்றால் கோவிலை அடையலாம். இந்த மலையை அடுத்த குன்றக்குடிப்பட்டியை சார்ந்தவர் சேதுபதி. முருக பக்தரான இவர் ஆண்டுதோறும் விரதமிருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு காவடி எடுத்து சென்று வழிபடுவார். வயதான பிறகு அவரால் நடந்து செல்ல இயலவில்லை. தன்னால் பழனி செல்ல இயலாத நிலையை குறித்து அழுது புலம்பினார். ஒரு நாள் முருகன் அவரது கனவில் தோன்றி, பக்தனே, கவலை வேண்டாம், உனக்காக குமரமலை குன்றில் சங்கம் செடிகள் சூழ்ந்த புதருக்குள் இருக்கிறேன். அந்த இடத்தில் விபூதிப்பை, ருத்ராட்சம், பிரம்பு, எலுமிச்சம்பழம் இருக்கும். அங்கு நாளை தரிசனம் செய்யவா என்று கூறி மறைந்தார். மறுநாள் சேதுபதி அங்கு சென்றபோது கனவில் கூறியபடி பொருட்கள் இருந்தன. அந்த இடத்தில் வேல் ஒன்றை நட்டு வைத்து சேதுபதி வழிபட்டார். நாளடைவில் முருகன் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்ய பெற்று பாலதண்டாயுதபாணி என பெயர் சூட்டினார். இந்த முருகன் மேற்கு நோக்கி உள்ளார். 1898 பல்லவராயர்கள் கோவிலை திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்தனர். குமரமலைக்கு மேல் சங்கு வடிவிலான சுனை தீர்த்தம் உள்ளது. இதில் ஆண்டு முழுவதும் தண்ணீர் இருக்கும். இந்த நீரே சுவாமியின் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. கோவிலில் வழங்கப்படும் இந்த தீர்த்தத்தை பக்தர்கள் பருகுவதன் மூலம் நோய் நொடிகள் அகலும் என்பது நம்பிக்கை. பங்குனி உத்திர நாளில் 10ஆம் நாளில் அருகில் உள்ள குன்றக்குடிப்பட்டியில் உள்ள வெள்ளாற்றில் சுவாமி எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெறுகிறது. திருச்செந்தூர் மூலவருக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் அமைக்கப்பட்ட இடைவெளியில் காதை வைத்து கேட்டால் ஓம் எனும் ஒலி கேட்கும். அதுபோல இந்த மலையில் இடும்பன் சன்னதிக்கு முன்னால் 24 மணி நேரமும் கடற்கரை காற்று போல் இதமான காற்று வீசுவதை அனுபவிக்கலாம். எதிரில் மரங்களோ குளமோ எதுவும் இல்லை என்பதுதான் இங்கு வியப்பு. குமரமலை முருகன் பக்தர்கள் முத்து மீனாட்சி கவிராயர் தினசரி மலை அடிவாரத்தில் உள்ள சங்கு குளத்தில் தண்ணீர் எடுத்து வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு தினம் ஒரு பாடல் வீதம் 100 பாடல்கள் பாடி அதனை தொகுத்து குமரேச சதகம் என்றும் பெயரிட்டு தன் பெயரை குருபாததாசர் என மாற்றிக்கொண்டார். இந்த நூல் பக்தி பாடல்கள் மட்டுமல்ல, அறநூலாகவும் விளங்குகிறது. இந்த முருகனை வழிபட நீண்ட ஆயுளும் நிறை செல்வமும் நோயற்ற வாழ்வும் கிடைக்கும். வாத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து சங்கு தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டு சென்றால் வாத நோய் அகன்றிடும். நோய் நீங்கியவுடன் மலைப்படிகளில் தங்கள் பாதங்களை பதித்து வழிபட்டு செல்கின்றனர். இந்த பகுதி பெண்கள் தங்கள் வளைகாப்பு நாளில் அர்த்த மண்டபத்தில் உள்ள வேலில் வளையல்களை கட்டி வழிபடுகிறார்கள். இதனால் சுகப்பிரசவம் கெட்டிடுமா. தமிழ் வருடப்பிறப்பு வைகாசி விசாகம், ஆடிவள்ளி, கந்தசஷ்டி, கார்த்திகை நாட்கள், கார்த்திகை சோமவாரம், தைப்பூசம், பங்குனி உத்தரம், படிபூஜை போன்றவை இங்கு விழா நாட்கள். தினமும் 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. நன்மையும் செல்வமும் நாளும் நல்கிடும் குமரமலை ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமியை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. வெற்றிவேல் வீரவேல்.